வணக்கம். இன்றைக்கி மட்டன் கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கொத்துக்கறி 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1, முட்டை 1, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை பொடி 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், புதினா விழுது 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலி வச்சு கழுவி வச்ச கொத்துக்கறி எடுத்து போட்டுக்கோங்க. அது கூடவே மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். வற்றின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு விழுது, புதினா விழுது, கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், சோம்பு பொடி, கரம் மசாலா, கட் பண்ணி வச்ச ஆனியன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா கலக்கிக்கோங்க. அதையும் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். இப்போ இது கூட கொஞ்சம் கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரும், பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீளமான ரவுண்டாகவும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். வடை மாதிரி வேணும்னாலும் வடை மாதிரி நல்லா தட்டி போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் அந்தளவுக்கு நல்லா வேகாது. மட்டன் ஸ்மெல் லைட்டாக வரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ சுவையான மட்டன் கோலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.